பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என இறுதியில் கோபாலபுரம் குடும்பம் வரை தனியார் பள்ளிகள் நடத்தி வருவது அனைவரும் அறிந்த உண்மை. இந்நிலையில் திமுகவின் தலைமை கழக செய்தி தொடர்பு துணைத் தலைவராக இருக்கும் திரு பி.டி. அரசகுமார் அவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கும் அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் தனது தலைமையில் ஒரு புதிய சங்கம் தொடங்குகிறார். அதன் தொடக்க விழாவில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரும் பங்கேற்கிறார். விழா பற்றிய செய்தி குறிப்பு தமிழக ஊடகங்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த செய்தி குறிப்பின் அடிப்படையில் தினமணி உள்ளிட்ட முன்னணி ஊடகங்கள் தமிழகத்தில் 500 அரசு பள்ளிகளை தத்தெடுக்கும் தனியார் பள்ளிகள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பாராட்டு என்ற தலைப்பில் கடந்த 31/12/2024 அன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அமைச்சர்கள் பங்கேற்கும் இது போன்ற தனியார் நிகழ்ச்சிகளில் ஊடகங்கள் தாங்கள் பெற்ற செய்தி குறிப்பை அடிப்படையாக கொண்டு செய்திகள் வெளியிடுவது வழக்கமான ஒன்று. எங்களுடைய கேள்விகள் என்னவென்றால், தமிழக பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட ரூபாய் 44,042 கோடி எங்கு சென்றது? சிதலமடைந்து 10,000 பள்ளிகளுக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்படும் என்ற திமுகவின் வாக்குறுதி என்ன ஆனது? அடிப்படை தேவைகள் எதையுமே நிறைவேற்றாமல் எதற்காக திமுக அரசு ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி கொண்டிருக்கிறது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது.